கர்த்தர் பிரச்சனமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே அனைவரும் கைகூப்பி அறிகிறேன். அப்பிரோச்சனமான ஊழியர்கள் தன்மை செய்வதற்காக கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். இந்த 2019ஆம் ஆண்டு நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது சுத்த கிருபை. இந்த நாளிலும் கூட உங்களை எல்லாரையும் காணும்படி செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வசனத்துக்கு நேராக கடந்து போகும் முன்பாக தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு ஜெப சிந்தையோடு தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து போகும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்பா, புரோச்சனம் இல்லாதவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறப்பா, அதற்காக சோதனம். என்னுடைய மாமிசத்து நிமித்தமாய் ஒரு வார்த்தை கூட பேசி விடாதபடி என்னை மறைத்து நீர் வெளிப்படவேறாக. உம்முடைய வார்த்தை என்னிலிருந்து என் நாவிலாலை அப்பா அலங்காரமாக அவர்கள் இருதயத்துக்குள் பாயட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த செய்தி நேரம் தொடங்கி முடியும் வரைக்கும் தேவன் இடைப்படவேறாக. தடை ஒன்றும் இல்லாதபடி தொடக்கம் முதல் முடிவு வரை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இயேசுவின் நிலைப்பாடு ஊழியத்தின் சார்பாக இயேசு 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவரை என்றென்றைக்கும் நம்ப வேண்டும். எந்த விதமான சூழ்நிலை நமக்கு நேரிட்டாலும் சரி, அவர் நித்திய கன்மலையா இருக்கிறார். அவர் நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம முகம் வெக்கப்பட்டு போவதில்லை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தார் தேவன், அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு நித்திய கண்மலையா இருந்தார். அதே போல வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நித்திய கண்மலையா இருக்க போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். கர்த்தரை நம்பும் பொழுது அவரை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதுள்ளவர்களுக்கு கர்த்தர் பூர்ண சமாதானத்தை அளிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 76ஆம் அதிகாரம் 70 71 வரை வாஸ்தவமானால் 78, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அப்போ தேவன் கராட்டுக்கு பின்பாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். அவனை கொண்டு வரும் பொழுது தேவனுடைய ஆவியினாலே, அவன் நம்பிக்கை நிமித்தமாய் கண்மலையின் தேவனை நம்பினதினாலே அவன் கோலியாத்தை வீழ்த்தினான். வீழ்த்தினது நிமித்தத்திலிருந்து அவன் சந்தோஷமா இருந்தானா சொல்ல முடியுமா? அதுல இருந்து பாடுகள் இல்லையா? ஒருத்தனை உயர்த்தும் பொழுது ஒவ்வொரு இடத்துக்கு நாம் வர 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 போராட்டங்கள் உண்டு. அதை ஜெயிப்பதற்கு நீ நம்ப வேண்டியது கர்த்தரை. அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பும் பொழுது ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே வருவார். ஒரு உயர்வுக்கு முன்பாக போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. ஆனால் அதிலும் நீ நம்பி இருக்கும் பொழுது, உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது பூர்ண சமாதானத்தோடு கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறார். தாவீது எப்பொழுது கோலியாத்தை வீழ்த்தினாலும் அதிலிருந்து அவனை போற்றினார்கள். அவனுடைய கொம்புகள் உயர்த்தப்பட்டது. அது நிமித்தமா ராஜாவுக்கும் அவனுக்கு இடையில என்ன ஆயிட்டு? போராட்டங்கள் உண்டாயிற்று. அவன் வாழ்க்கையில அநேக போராட்டங்கள். ஒவ்வொரு முறையும் கண்மலையான தேவனை முன்வைத்தார். அல்லேலூயா. தாவீது எப்பொழுதும் அவருக்கு முன்பாக வைத்ததுனால அசைக்கப்படவில்லை. அவர் எப்பொழுதும் அவரை கண்மலை, இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் அநேக இடத்துல அவர் கண்மலை கண்மலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார்? கர்த்தர் கண்மலையாய் அவர் நோக்கி பார்த்தார். ஏன்னா அவருக்கு போராட்டங்கள் இருந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வரும் பொழுது பிள்ளைகள் படித்து ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போகும்போது ஒரு வாழ்க்கை, அது சந்தோஷமா இருக்கும். அதுல தேவனை பற்றி அதிகமா தெரியாது. ஆனா காலேஜுக்கு போகும் பொழுது எந்த காலேஜ் கிடைக்கும் அப்பதான் கொஞ்சம் பயம் வரும் இல்லையா?
அப்படி அதுல உருக்கப்படுவாங்க. அதோட பயம் வந்து பெற்றோர்களுக்கு வரும். அப்படி ஜெபித்து எடுத்து தேவனை அறிந்து கொண்டவர்கள் எப்படி ஒரு நல்ல காலேஜ்ல சேர்க்கணுமே, பிள்ளைக்கு ஒரு உயர் வரணுமே அப்படின்னு சேர்க்கிறாங்க. இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல தேவனை பற்றி அந்த பயத்தை கற்றுக் கொடுக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இல்ல. தேவ பயம் இன்றி வாழ்கிறவர்கள் அநேகர் இந்த 2010 ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பயப்படும் பொழுது ஞானம் பெருகும். அல்லேலூயா. அவர் உன்னை உயர்வாக்குவார், உன்னை தாழ்த்தாமல் உயர்த்துகிற தேவன். அப்போ பாருங்க, ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் நடுவுல தாவீது எப்பொழுதும் தேவனை, கண்மலையான தேவனை முன்வைத்து கொண்டிருந்தார். போராட்டங்கள் மத்தியில உயர்வுகளை கண்டு கொண்டிருந்தார். அப்போ பாருங்க, அந்த பிள்ளைக்கு அடுத்தது கல்யாணம். கல்யாணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது பாழான வாழ்க்கை. அது எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு தெரியும் இல்லையா? குழந்தை வேணும், கல்யாணம் முடிஞ்சவங்க சேர்ந்து வாழணும், ஒரு மனதின் ஆவி இருக்கணும், இந்த ஆவி அவரால் ஊற்றப்படணும் இல்லையா? அநேக காரியங்கள். அதுவரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அநேக பொறுப்புகள் வருகிறது. எப்போது தாவீது அந்த கோலியாத்தை வீழ்த்தினாலும் அதுக்கு பிறகு அவனுடைய கொம்புகள் உயர்த்தப்பட்டது மட்டுமல்ல, அவனுடைய பொசிஷன், அவனுடைய தகுதிகள் உயர்த்தப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. அதுக்கு இடையில அந்த உயர்வின் மத்தியில போராட்டங்களும் இருந்து கொண்டே இருந்தது. அதுதான் குடும்ப வாழ்க்கை. திருமணத்துக்கு அப்புறமா கணவன் மனைவி இணைந்து வாழ வேண்டும். அது எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம்? அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெற்றோர்களையும் மற்றவர்களையும் மதிக்க தெரிந்தவர்களாக வாழ வேண்டும். இன்னைக்கெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு நமக்கே தெரியும், கணவரை பேர் சொல்லி கூப்பிடுகிறவர்கள். அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, தேவன் அப்படி சொல்லல. மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ அங்க மரியாதை இருக்கும் பொழுதுதான் தேவன் உன்னை உயர்த்துவார். நீ அங்க கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ஒருவருக்குள்ள ஒரு அன்பு இருக்க வேண்டும். அது அன்பு எப்படி பெறுகிறது என்றால் ஒருவருக்குள்ள மதித்து விட்டு கொடுத்து வாழும் பொழுதுதான். அநேக இடத்துல அங்க இல்ல, ஈகோ அங்க வந்து கிளாஷ் ஆகுது. அதனால என்ன ஆயிடுதுன்னா, இன்னைக்கு லேட்டஸ்டா இருக்கக்கூடிய திருமண காரியங்கள் எல்லாம் அப்படிதான் வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வாழ்க்கை, தேவ பயம் இல்லை, கிறிஸ்துவருக்குள்ளேயே ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் அப்படி சொல்லல. சத்தியம் இணைந்து வாழும்படியாக சொல்லுகிறது. அப்போ போராட்டத்தை கண்டு பயப்படக்கூடாது. கண்மலையான தேவனை முன்வைக்கணும். முன்னாடி எல்லாம் வந்து கல்யாணம் முடிஞ்சு அனுப்புனாங்கன்னா பெண் வீட்டார் சொல்லி விடுவாங்க, இனிமே தாய் தகப்பனுடைய மாமியார் மாமனார். எத்தனை பேர் சொல்லி விடுறோம்? இன்னைக்கு போகும்போதே பிரச்சனையா தான் பாக்குறாங்க மாமியார் மாமனார். அது போக போக கணவரையும் பிரச்சனையா பார்க்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால போராட்டங்கள் வரும். ஆனா அதுல நீ பொறுமையா இருந்து கர்த்தரை நீ முன் வைக்க உன்னுடைய வாழ்க்கையினுடைய ரூபத்தை மாட்டுகிற கர்த்தர். அல்லேலூயா. அதனால நான் அந்த கண்மலையை நோக்கி பார்த்தேன். அப்படி இருக்கும் பொழுது சோதர் பார்க்க முன்னாடி வந்து அந்த ஒரு வருட காலம் போராட்டம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ அந்த காலத்துல பேய் பிசாசு போராட்டங்கள் நான் பார்த்ததே கிடையாது, நம்புவதும் கிடையாது. நான் வந்து கப்பல்ல வேலை பார்த்ததுனால என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அது வெளிநாட்டு கப்பல்ல வேலை பார்த்தேன். 16 வருடங்கள் அந்த கப்பல் வாழ்க்கையில வாழ்ந்தது நிமித்தமா எந்த காரியத்தை குறித்தும் நான் அதை பத்தி கவலைப்படலை. எல்லாம் இருந்தது, எல்லாம் போனது. அப்படி போகும் பொழுது வெறுமையான ஒரு பாத்திரமா இருந்தோம். ஏன்னா ஒரு வருட காலம் கர்த்தரை மட்டும்தான். அதாவது அந்த ஒரு வருடத்துல 4.5 மாசம் இரவுல 12 மணில இருந்து விடிய கால 5:30 மணியோட என்னுடைய மனைவியுடைய வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். என்னை விட்டு போன்னு சொல்லுவாங்க, இல்ல அவங்க என்னை விட்டு போறது மாதிரி ஒரே போராட்டமா இருக்கும். 1 மாதம் வரைக்கும் என் பிள்ளைகளுக்கே தெரியாதபடி என்னோட ஹால்லே இந்த யுத்தம் நடந்து கொண்டது. ஏன்னா பையன் 1.5 வயசு பையன், அவனுக்கு தெரியாம நடந்தது. நான் அது ஒரு சம்பவத்துக்கு பின்பாக நான் முழித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படின்னா, அந்த கிச்சன்ல வச்சு என் மகனுடைய 1.5 வயசு பையனுடைய கழுத்துல கத்தி வச்சு இழுக்கிறாங்க. கத்தி மாத்தி இருந்தது நிமித்தமா என் பையனை காப்பாத்திட்டேன். அன்னையில இருந்து நான் ஒரு முழித்து இருப்பேன். 12 மணில இருந்து 5:30 மணி வரை எது வேணா நடக்கலாம். ஒரு முறை பகல்லையே அந்த கத்தியை வச்சு கிழிக்க வந்தாங்க. அண்ணெல்லாம் உண்டு. எல்லாருமே வந்து 4 ஆம்பளைகள் பிடித்து இழுக்கும் பொழுது அவர்களே சொல்றாங்க, அப்படி இழுத்தேன்னா உன் மனைவியுடைய கைதான் வெட்டும். ஏன்னா அவங்க அந்த கத்தியுடைய அந்த நுனி பாகத்தை பிடித்துட்டாங்க. அப்ப இழுத்தா அவன் மகனையுடைய கைதான் வெட்டும், நான் வெளியே போயிடும் என் மனைவி சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க வந்து வாழ்க்கையில லைவா பார்த்தது. இதெல்லாம் அன்று நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்ல, ஒரு நிமிடம் வெளியே ஜெபிச்சுட்டு வந்தா நல்லா இருப்பாங்க, உள்ள வந்த பிறகு திருப்பி நைட்ல அதே பிரச்சனை. அப்படி போராட்டம் ஓடிட்டு இருக்கும்போது என்ன செய்ய தெரியல. அந்த நிமிடத்துல அந்த வேதத்தை தூக்கி அவங்க தொடையில வைத்த அவங்க எரியுது எடுறான்னு நாங்க தொட முடியல. அல்லேலூயா. அன்று பிடித்த அந்த வேதம். அப்போ மனுஷனுக்கு தெரியல, பிசாசுக்கு தெரிய வேதத்தினுடைய வல்லமை.
அன்று நான் அதை வேதத்தை பிடித்தேன். அன்றிலிருந்து இன்ன வரைக்கும் அவர் என்னை கைவிடாதபடி என்னை கண்மலையார்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி அந்த ஒரு வருடம் வேலைக்கே போகாம, அவர் தம்பி சொன்னது போல ஒரு வருஷம் உண்மைதான் அது. ₹1 அரிசி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா அவங்க யார்கிட்டயுமே போக கூடாது. பகல நல்லா பேசுவாங்க, விசுவாசமா பேசுவாங்க, ராத்திரி போராட்டம். ஆனா ஒன்று மட்டும் புரிந்தேன், இந்த இடத்துல நிக்கிறது காரணம் என் மனைவியை தேவன் தொட்டு அந்த அனுமதியை கொடுத்ததுனால தான். நான் தெரிந்து கொண்டேன் இயேசு அப்படிப்பட்டவர். உடைத்தேன், ஆனா என்னை விடவே இல்லை, புரிய வைத்தார். அப்படி பாடுகள் அணிவித்து வரும் பொழுதுதான் நான் கப்பலுக்காக வேலையா இல்ல மனைவியால் பார்க்கும் பொழுது வேலையை விட்டுட்டு நான் ஒரு வருடமா நான் மனைவியோடு இருந்தேன். அந்த 4.5 மாசத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஜெபத்தி நிமித்தமா விடுதலை கிடைத்து வந்தார்கள். அந்த ஒரு வருடத்துல அவங்களுக்கு அபிஷேகம் கிடைத்தது. அதுக்கு பிறகுதான் அதே போல இந்த புள்ளி சூனிய கெட்டுகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கும் போது ஆண்டு விடுதலை கொடுக்க ஆரம்பித்தா. அந்த சூழ்நிலை தான் வீடுகள் இல்லாமல் நம்பி சொன்ன மாதிரி சின்ன ஒரு வீட்டுக்குள்ள 3 பிள்ளையோடு நானும் என் மனைவி வாழ்ந்தோம். அங்கிருந்து தான் அடுத்தது ஜாயிண்டிங் வந்து சைனாக்கு நான் அங்கிருந்து போறேன். அப்போ கூட அண்ணனுடைய அம்மா அப்பா தான் வந்து ஜெபிச்சு அனுப்புனாங்க. அப்படி ஒரு சூழ்நிலைகள். தம்பி வந்து ஜெபிச்சுட்டு போனாப்புல. அதுக்கு ஒரு கர்த்தர் எங்களை வழி நடத்தினார். அன்று அந்த கண்மலை இன்று வரை என்னை விடல, அப்படியே வழி நடத்தி கொண்டு வந்தார். அது காரணம் என்னன்னா அவரை அறிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு இந்த ஊழியம் எழும்பப்பட்டது. 2011 இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியம்னு பேர் வந்தது. அதுக்கு பிறகு அவங்க 2014 வரைக்கும் ஊழியம் செய்து வந்தார்கள். 15 அவங்களுக்கு கேன்சர் வந்த பிறகு கூட 2வது முறை அது. அப்படி வந்த பிறகு கூட அவங்க அதை விடாமல் அந்த ஊழியத்தை செய்தார்கள். கடைசி நிமிடங்கள் வரைக்கும் என்னுடைய கரங்களை பிடித்து கொண்டு தான் கர்த்தருக்குள் நித்திரையானார்கள். அதற்கு பிறகு கூட தம்பியோட நான் ஒரு சாட்சிக்காக நாங்கள் எடுத்து போயிருந்தோம். அதை முடித்த முன்பாக அவங்க இறந்து 2.5 மாசத்துல நான் திருப்பி கப்பலில் ஜாயின் பண்ணிட்டேன். அன்று ஆண்டவர் என்னை பேச ஆரம்பித்தார். அந்த ஊழியத்தை எடுத்து செய்யணும், இப்படி எல்லாருக்கும் தரிசனத்தை காட்டினார். ஆனா என் உள்ளான ஆத்மா வந்து வெகுலப்பட்டு கொண்டே இருந்தது. அப்போ ஒரு முறை இறங்கி வந்த பொருள் அநேக போராட்டங்கள், இந்த ஊழியத்தை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப தேவனுக்கு முன்பாக நான் கேட்ட ஒன்றுதான், இதா என்ன செய்ய வேண்டாம், இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஏன்னா என்னுடைய மனைவி இருக்கும் பொழுதுல இருந்து அந்த வார்த்தை மட்டும் என்னை உறுதியாய் பேசிக்கொண்டே இருந்தார். அப்பதான் நான் சொன்னேன், ஆண்டவரே நீ ஆசீர்வாதம் இருப்பேன்னா நீ உலகத்தை தந்தாலும் அதுக்கு ஈடாகாத ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரோடு நான் பேசும்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ போகிற இடத்துல அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று. அன்று அந்த பேக்கை தூக்கி போட்டுட்டேன். அன்னைக்கு அந்த வேலையை விட்டுட்டேன். இன்னை வரைக்கும் அந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறார். 3 வருடமாய் கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தம்பி சொன்னது போல இந்த இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியம் நாங்கள் அல்ல, கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனவே கர்த்தர் எங்களை வழி நடத்துகிறார். துணையான கண்மலை நமக்கு உண்டு, அவர் நம்மளை வழி நடத்துகிறார். அது போல சங்கீதம் 146 அதிகாரம் 7-8 வாசிமையிட்டு, குருடரின் கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். மடக்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். மடக்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆமா, நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீ நீதிமானா இருந்தா கர்த்தர் உன்னை சிநேகிப்பார். ஆனா நம்மளை சிநேகிக்க ஒரு தேவன் உண்டு, அதை நீ நம்பணும். நீ நம்பினாதான் அற்புதத்தை காண முடியும். மனுஷனை நம்பணுமானா, நானும் வாழ்க்கை படத்துல எத்தனையோ பேர் எனக்கு நண்பர்கள், அவர்கள்ட்ட நான் சொல்லுவேன், முதல் வார்த்தை எதுனாலுமே ஒரு ஷார்ட் டெம்பர்னா, அப்படி இருக்கும்போது எதுனாலும் சரி என் ஜீவன் உயிரை உனக்காக கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லுவேன். உயிரை கொடுத்துருவேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா பாருங்க, நமக்காக உயிரை கொடுக்க ஒரே ஒரு தேவன் தான், அது இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஹல்லேலூயா. அதனால என்னை உடைத்தார், என்னை உயிரோடு எழுப்பின தெய்வம். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் உயிரெல்லாம் யாரும் கொடுக்க முடியாதுங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த நண்பர்களை திரும்பி கூட பார்க்க நேரம் இல்லை. அது காரணம் என்னன்னா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மட்டும்தான் உண்மை உள்ளவர். நம்ம வாயெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாமிசம், இந்த மாமிசம் மறைத்து தேவன் நமக்குள் இறங்க வேண்டுமானால் அவரை நீ சிநேகிதனா இருப்பதற்கு நீ நீதிமானாய் வாழ வேண்டும். அது நீதிமானாய் வாழ வேண்டுமானால் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நீ நடக்கும் பொழுதுதான் அவர் உன்னை நீதிமானாக்குகிறார். அது நிமித்தமாய் நீ அவருக்கு சிநேகிதனா ஆக முடியும். யோவான் 15 அதிகாரம் 15 வசனத்துல வாசிப்போம். யோவான் 15:15, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது. ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான்
நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனை சிநேகித்தாரானா பிதாவின் இடத்துல என்னெல்லாம் கேட்கிறாரோ அதை எல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லுவேங்கிறார். ஏன்னா நீதிமானோடு அவருடைய ரகசியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ நம்பணும், நீ நீதியில நடக்கணும், அது வேதத்தின் படியாக நடக்கணும். வேதத்தை வாசிப்பது மாத்திரம் அல்ல, அந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது அவர் உன்னை நீதிமானாக்குகிறார். நீதிமானாக்கும் பொழுது அவர் உனக்கு சிநேகிதனாக இருக்கிறார். சிநேகிதனாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? பிதாவினுடைய காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் பிதாவின் சித்தத்தை செய்தது போல உன்னையும் கொண்டு செய்வதற்காகவே உன்னை சிநேகிக்கிறார். எனவே நம்மளை சிநேகிக்க ஒரு கண்மலை உண்டு, அவர் நம்மை வழி நடத்துவாராக. அதே போல சங்கீதம் 146 அதிகாரம் அந்த 7-9 வாசிமா. அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடக்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, ஒரு நீதிமான் ஆக்கப்படும் பொழுது, ஒரு சிநேகிதன் ஆகும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, யோவான் 14:12 சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்ப நீ நீதிமான் ஆகும் பொழுது, கர்த்தருடைய சிநேகிதனா மாறும் பொழுது, கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், பிதாவின் சித்தத்தை செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவானவர் உன்னை கொண்டு இவைகளை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்னெல்லாம் செய்ய போறார்? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யும்படியாகும், பசித்து இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படியாகும், கெட்டு உண்டவர்களை கெட்டுகளை அவிழ்க்கும்படியாகும், குருடர்களுடைய கண்களை திறக்கும்படியாகும், மடக்கடிக்கப்படுகிறவர்களை தூக்கி விடும்படியாகும், பரதேசிகளை காப்பாற்றும்படியாகும், தெக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளையும் ஆராதிக்கிறவர்களை ஆகும். அப்படிப்பட்ட ஒரு தேவன் உன்னை கொண்டு பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீ என்ன செய்யணும்? அவர் நேசிக்கிற கண்மலையை நீ நேசிக்க வேண்டும். ஆனா தேவன் என்ன சொல்கிறார்? அவன் எல்லாருடைய நியாயத்தையும் கர்த்தர் தான் தீர்த்து வைக்க போகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும், கர்த்தரை நம்பணும். நம்ம மனிதர்களை நம்புகிறோம், அதனாலதான் அநேக நேரங்களிலே விழுந்து போய் விடுகிறோம். சங்கீதம் 146 அதிகாரம் 3-4 மீண்டும் அதை சொல்லுகிறேன். பிரபுக்களையும் ரட்சிக்கிற திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அப்ப நீ யார நீ முன்னா வைக்கணும்னா, ரட்சிக்க திராணி இல்லாத அந்த மனிதன் மேல நம்பிக்கை வைக்காத, பிரபு மேல வைக்காத. அவன் மண்ணுக்கு திரும்பிடுவான், அவன் யோசனை எல்லாம் அழிந்து போகும். ஆனா உன்னையும் என்னையும் காப்பதற்கும் ரட்சிப்பதற்கும் ஒரு தேவன் உண்டு. சகரியா 8 அதிகாரம் 13 எடுத்து வாசியமா. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள். உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஹல்லேலூயா. இந்த வருடத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்குள் வைக்க போகிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார்? உங்களை ரட்சித்து உங்களை பயப்படாதபடி உங்கள் கைகளை திடப்படுத்த போகிறார் 2019 ஆண்டுல. எனவே ரட்சிக்கிற கண்மலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை மட்டுமே பார்க்க வேண்டும். ரட்சிக்க திராணி இல்லாத மனிதர்களை நாம் நாடினோமானால் நம் வாழ்க்கையில எந்த விதமான ஆசீர்வாதமும் சேராது. அதனாலதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக தான் தன்னை தானே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்மளுடைய எல்லா விடுதலைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். எனவே நம்மளை ரட்சிக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். அவராலே மாத்திரம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். எனவே அவரே அந்த ரட்சிப்பின் கண்மலையை நாம் எப்பொழுதும் மறவாதபடி அவரே நம்பி கொண்டிருக்க வேண்டும். அதே போல சங்கீதம் 62 அதிகாரம் 1,
தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு உண்டு. எனவே நம்முடைய ஆத்மா அவரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அதே சங்கீதம் 62:6-7, அவரே என் கன்மலையும், அவரே என் கன்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் மகிமையும், என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கன்மலையும், என் பெலனாய என் கன்மலையும், என் அடைக்கலமும், என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. தேவனுக்குள் இருக்கிறது. எனவே நம்முடைய அடைக்கலம் தேவனுக்குள்ள இருக்கிறது. அவரே நமக்கு அடைக்கலமான கண்மலையா இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கண்மலையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நம்மளை ரட்சித்த கண்மலை, நம்மளை மேன்மையாக்குற கண்மலை, அப்படிப்பட்ட ஒரு கண்மலையா இருந்து வழி நடத்த போகிறார். ஒன்று, பூர்ண சமாதானத்தோடு காக்கிற கண்மலை, துணையான கண்மலை, சிநேகிக்கிற கண்மலை, ரட்சிப்பின் கண்மலை, அடைக்கலமான கண்மலை. இந்த கண்மலை இந்த வருடத்துல நம்மளை நித்திய கண்மலையா இருந்து நம்மளை காப்பாராக. ஆமென். இந்த வாக்கு தத்துவத்தை நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Hallelujah, 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 hallelujah.